இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது எக் மசாலா. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கலாம். நம்ம திருக்குறள் கற்றுக்கலாமா? தனக்குவமே இல்லாதான் தார் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றலாதீட்டு. அப்படின்னா கடவுளுக்கு நிகரியா யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கடவுள் நினைக்காம இருக்கிறவங்களுக்கு உங்க கஷ்டத்தை தீர்க்கவே முடியாது. அதுபடியும் சொல்லுறேன். தனக்குவமே இல்லாதான் தார் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றலாதீட்டு. அப்படின்னா கடவுளுக்கு நிகரியா யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கடவுள் நினைக்காம இருக்கிறவங்களுக்கு உங்க கஷ்டத்தை தீர்க்கவே முடியாது. இப்போ முட்டைக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம உச்சி எடுத்துக்கலாம். முட்டையை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மசாலா இறங்குற மாதிரி கட் பண்ணிக்கலாம். முட்டையை கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் மசாலா தடவி வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடியா இருக்கு. கிடாவி சூடானதோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் முட்டை மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். முட்டை மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.